வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனைக்கு நாட்டை மீட்டெடுத்த பிரின்ஸ். இப்படி சொன்னவுடன் ஏதோ இளவரசர் நாட்டை மீட்டு கொடுத்து விட்டதாக நீங்கள் நினைப்பதும் ஒரு வகையில் சரியான யூகமே. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அயர்லாந்து நாட்டில் ஒரு மன்னனை எதிரிகள் தாக்கி அவரை தோல்வியடைய செய்து நாட்டை விட்டு விரட்டுகிறார்கள். அப்போது அந்த மன்னன் தன்னோடு ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் உடமையாக எடுத்துக்கொண்டு படகில் தனி தீவிற்கு செல்கிறான். அங்கு அவனிடம் பேசுவதற்கோ கலந்துரையாடுவதற்கோ யாருமே இல்லை. தினம் தினம் அந்த புத்தகத்தை வார்த்தைக்கு வார்த்தை, வாக்கியத்திற்கு வாக்கியம் ஆழமாக கருத்தூன்றி படிக்கிறான். அப்படி படிக்கும்போது தான் அவன் நினைக்கிறான், இதையெல்லாம் நான் ஆரம்பத்தில் படித்து என்னை தயார் செய்திருந்தால் இந்த தோல்வி வந்திருக்காதே. அதில் அவனுக்கான எல்லா காரணங்களும் தெரிகிறது. ஏன் அந்த எதிரியிடம் தோற்றேன், என்னிடம் உள்ள பலம் என்ன, பலவீனம் என்ன, அவனிடம் உள்ள பலவீனம் பலம் என்ன என்பதையெல்லாம் அந்த நூல் வழி அவன் ஆய்ந்தறிந்து தன்னை உணர்கிறான். மீட்டெழுந்து மீண்டும் போர் தொடுப்பதற்கு தன்னுடைய நண்பர்கள், படை வீரர்கள் இவர்களின் ஒத்துழைப்பால் மீண்டும் போர் தொடுத்து மன்னனாகிறான். அப்போது சொல்கிறான், இந்த வெற்றிக்கு நீங்கள் அனைவரும் காரணமாக இருந்தாலும் என்னை வழிநடத்தி எனக்குள் ஒரு தன்னம்பிக்கை விதையை விதைத்தது மெக்வெலி எழுதிய இந்த பிரின்ஸ் என்ற புத்தகம் என்று அந்த புத்தகத்தை காட்டுகிறான். அந்த புத்தகம் உலக எழுத்தாளர்களால், ஆட்சியாளர்களால் அதிகமாக வாசிக்கப்பட்ட ஒரு நூல். அந்த புத்தகம்தான் ஹிட்லர் கூட தனது வழிகாட்டியாக எப்போதும் அந்த புத்தகத்தை வைத்திருப்பார். அவர் குள்ளமான உருவம், ஆனால் கம்பீரமான பேச்சும் தன்னம்பிக்கையும் அவரது விடாமுயற்சியும் அந்த பெரிய லட்சக்கணக்கான மக்களுக்கு தலைமை தாங்குவதற்கும் சர்வதிகாரியாக இருந்ததற்கு கூட அந்த புத்தகத்தில் காணப்பட்ட சில அணுகுமுறைகள் தான் காரணம். அதை எவ்வாறு அவர் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் வந்தாரோ அந்த வழியில் அவர் சென்றார். சர்வதிகாரி என்பது அது நாம் மறுக்க முடியாது. ஆனால் அந்த புத்தகம் எத்தகைய ஒரு அறிவை, ஞானத்தை கொடுக்கும். அதை தெளிந்து சிந்தித்து சரியான வழியில் போனால் சரியான பாதையை காட்டும் என்று கூறி, மேலும் ஒரு தகவல். எதிர்வரும் 12/4/2024 சனிக்கிழமை மாலை மணி 3:30 ஈப்போ புந்தோங் கம்போங் செக்கடி காளியம்மன் ஆலய மண்டபத்தில் எளிமையான வினாக்களும் அறிவார்ந்த பதில்களும் என்ற தலைப்பில் நாடறிந்த அனைத்து தமிழ் பத்திரிகைகளிலும் மாற வார இதழ்களிலும் தொடர்ந்து எழுதி வரும் ஈப்போ ராமையா என்ற விஷாகம் எழுதிய புத்தகம் வெளியீடு காண்கிறது. மிக அறிவார்ந்த, அறிவியல் பூர்வமான நம்முடைய சமய தத்துவங்களை, விளக்கங்களை மிக எளிமையாக கொடுத்திருக்கின்றார். கேள்வி பதில் என்ற அமைப்பில். அதற்காக அவர் பல அறிஞர்கள், தத்துவ மேதைகள், சமய சான்றோர்கள் இப்படியான பல பேரிடம் பேட்டி கண்டு கலந்துரையாடி தெளிவு பெற்று மிகச்சிறந்த முறையில் எழுதியிருக்கின்றார். வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் முன்னேறுவதற்கு புத்தகம் மிகப்பெரிய ஊன்றுகோல். அது நிச்சயமாக இந்த ஆன்மீகத்துக்கும் நமக்கு நல்லதொரு வழியை காட்டும் என்று கூறி, உங்கள் அனைவரையும் ஈப்போ 12/4 காளியம்மன் ஆலயத்தில் சந்திக்க காத்திருக்கின்றேன். அன்புடன் சுபமைன் டைனமிக் தன்முனைப்பு பேச்சாளர் மு. கணேசன்.